டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அர்ப்பணிப்பான உயர்ந்த தியாகங்கள் மூலம்தான் ஒவ்வொரு பிரதேசத்திலும் எங்களுடைய மண்ணிலே கல்வியும் சுகாதாரமும் அபிவிருத்தியும் நடந்து வருகிறது. அந்த வகையிலே ஒரு மிக நீண்ட காலம் 75 வருடங்களுக்கு மேற்பட்ட ரீதியில் யாழ்ப்பாணத்தின் சித்தங்கனி கிராமத்திலே மாதர் சங்கத்தினர் ஆக பெண்கள் பாருங்கள் 75 வருடத்துக்கு முதலே மிக உயர்ந்த ஒரு கற்பித்தலில் சிறந்தவர்களாக ஒரு மாதர் சங்கத்தை உருவாக்கி ஒரு முன்பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். சித்தங்கனி மாதர் சங்க முன்பள்ளி. இன்று அந்த முன்பள்ளி 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்து ஒரு பெரிய விழாவை கொண்டாடுகிறது. அதிலே அந்த வரலாறு வெளிக்கொண்டு வரப்படுகிறது. அப்போ நாங்கள் சொல்லுவோம் வரலாறு முக்கியம் என்று சொல்லி, தமிழர்கள் நாங்கள் இந்த வரலாற்றை மறந்தவர்கள் என்று சொல்லி விமர்சனம் செய்யப்படுகின்றது. அப்போ அந்த முன்பள்ளியை ஆரம்பித்தவர்களிலே இப்பொழுதும் அந்த முன்பள்ளிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதிலும் செல்வி லீலாவதி மாரிமுத்து. செல்வி லீலாவதி மாரிமுத்து சித்தங்கனியில நீங்க யாரை கேட்டாலும் சொல்வார்கள். மிகப்பெரிய கல்வித்தியாக சுடர். அந்த முன்பள்ளியிலே இலவசமாக பிள்ளைகளை படிப்பித்து அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆக்களாக இந்த உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எல்லோரும் சேர்ந்த சித்தங்கனி ஒன்றியம் என்று சொல்லி அந்த கிராமத்தை, அயலுள்ள கிராமத்தை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த செல்வி லீலாவதி மாரிமுத்து அவர்கள் இந்த வரலாற்றை எழுதி நூலாக வெளியிடுகின்றார். அந்த வெளியீட்டு விழாவிலே நானும் பங்கு பெற்றி அந்த நூலை வெளியிட்டு வைத்தேன். அப்ப ஒரு பிரதேசத்தின் வரலாறு 75 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் சென்றாலும் கூட அதை வரலாற்று ஆவணமாக பதிக்கின்ற முயற்சிகள் எமது மண்ணிலே குறைவாக காணப்படுகின்றன. அதற்கான அமைப்புகள் போதுமானதாக இல்லை. ஒரு தனி ஒருவராக இருந்து இந்த முதிர்ச்சியான நிலையிலும் மிக இளமையாக சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆற்றல் கொண்ட மதிப்பார்ந்த லீலாவதி மாரிமுத்து அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டு போற்றுகிறோம். அவருடைய மிக உயர்ந்த சேவையை வாழ்த்துகிறோம். அவர் எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணம். பாருங்க, இனி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய முன்பள்ளிகளுடைய வரலாறுகள் இவரை போல ஒவ்வொரு முன்பள்ளியிலையும் இன்று இருக்கின்ற அந்த மூத்த ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து, அந்த கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வரலாறுகளை தொகுக்க வேண்டும். அது ஒரு சிறிய நூலாக கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த வரலாறு எல்லாத்தையும் நாங்கள் இப்போ சித்தங்கன்னா வலிகாம வலயத்தில் இருக்கிற எல்லா முன்பள்ளியின் வரலாற்றையும் வெளியீடு செய்ய வேண்டும். யாழ்ப்பாண வலயத்தில், அப்படி வடமாகாணத்தில், இலங்கை முழுக்கவுமே இருக்கிற முன்பள்ளிகள், பாடசாலைகள் என்ற வரலாறு இருக்கு, முன்பள்ளிகள் என்ற வரலாறு இல்லை. அதற்கு ஒரு மிக உயர்ந்த முன்னுதாரணத்தை இந்த மூத்த முன்பள்ளி ஆசிரியை செல்வி லீலாவதி மாரிமுத்து அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். பாருங்க, அந்த தொடங்கும் ஆற்றல், ஆக்கத்திறன், அர்ப்பணிப்பு, தியாகம், கல்வியை வளரச் செய்தல். இன்றும் அவர் அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து பிள்ளைகள நிகழ்ச்சியில பார்த்து ஒழுங்குபடுத்தி அவர்களை வளப்படுத்துகின்ற வாண்மையுள்ள ஆசிரியர். அப்ப வாண்மையுள்ள ஆசிரியர்னா யார்? ஈடுபாட்டோடு செயலாற்றுபவர். பாருங்க, ஈடுபாட்டோடு, இன்வால்வ்மெண்ட் சொல்வார்கள். ஆக இந்த ஈடுபாட்டோடு நாங்கள் செயலாற்றினோம்டா எங்கட விடயங்கள் எல்லாம் வெற்றியாகத்தான் அமையும். அப்ப இந்த ஆசிரியருடைய உயர்ந்த பண்புகளை நாங்கள் போற்றுவோம், அவரை துதிப்போம். நன்றி, வணக்கம்.